அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆடிப்பூரம் மற்றும் நாகச்சதுர்த்தி. இன்றைக்கி ஆடிப்பூரம் அப்படிங்கும் பொழுது இறைவனுக்கு வளகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு செய்கிறாங்க. எல்லா விதமான மாரியம்மன் கோவில்கள்லேயும் அம்மன் கோவில்கள்லேயும் மேலும் ஈஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு இந்த விசேஷங்கள் சிறப்பாக செய்வாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரங்கள் எவ்வளவு இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பது, மேலும் வளையல் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி செயல்கள் செய்வதன் மூலியமாக உங்களுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாகி உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வளையல் கொடுப்பதன் மூலியமாக திருமணமாகி இன்று வரை குழந்தை பேரு கிடைக்காதவர்கள் மனமுருகி வளையலை வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு கொடுக்கும் பொழுது அது 10 பெண்கள் அணியும் பொழுது உங்களுக்கு அந்த வளைகாப்புக்கு உண்டான சிறப்பம்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை எல்லோரும் பயன்படுத்துகிறது சிறப்பான அமைப்பு. மேலும் இன்றைக்கி நாக சதுர்த்தி அப்படிங்கிற அமைப்பு. இன்றைக்கி நம்ம ராகுகேதனுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லா விதத்துலேயும் 12 விதமான சர்ப்பதோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும். அதனால் இந்த நாக சதுர்த்தியில் இந்த விஷயங்களில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள், ராகு கேதுகள் மூலியமாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்களுடைய அணுகுமுறையை சிறப்பாக நாக சதுர்த்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். நாக சதுர்த்தி என்று வழிபடுவது சிறப்பான அமைப்பு. பெருமாள் அயனசயன போக படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த ஆதிசேஷனுடைய வாகனத்தில் தான் படுத்திருப்பார். அதனால் நம்ம பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள் மாரியம்மனில் பார்த்துட்டிங்கன்னா ஆதிசேஷன் இருப்பார் தலைக்கு மேல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம வழிபடுவது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய ராகு தோஷங்கள் நீங்கள் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம், பால் அபிஷேகம் போன்ற விஷயங்களில் உங்களால் முடிந்த அளவு பயன்படுத்துங்கள். நீங்கள் கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது, அதுக்காக குறைந்த நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, இறை துதியை பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த நாக சதுர்த்தியில் கிடைக்கும். இந்த இரு விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எல்லோரும் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா புற்றுக்கண் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக அமைப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் கருட பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சிறப்பான அமைப்பு. அன்றைக்கி கருட தரிசனம் கிடைப்பது சிறப்பாக இருக்கும். வானில் உங்களுக்கு கருடன் பறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படும். மேற்கொண்டு கருட பஞ்சமிக்கும் அதே மாதிரி தான் விஷ்ணுவின் ஜடாயு அப்படிங்கிறவர் கூடவே இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் அவரை வழிபடுவது கருட பஞ்சமிக்கு நல்லாயிருக்கும். இந்த இரு விதமான செயல்கள் கருட பஞ்சமி மற்றும் நாக சதுர்த்தி இந்த வழிபாடுகள் செய்வது உங்களை இந்த ராகுகேது பிடியிலிருந்து கொஞ்சம் தளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அனைத்து நண்பர்களும் இதை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுங்கள். நன்றி.